வெல்கம் டு டிஎன்பிஎஸ் மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். வணக்கம். டே நம்பர் 58ல் நம்ம புள்ளியியல் கான்செப்ட் தான் பார்க்குறோம். அதில் முக்கியமாக இடைநிலை இந்த பார்ட்டு தான் அதிகமாக இருக்கும். ஸோ இதில் இடைநிலை அப்படின்னா நம்ம 2 ஸ்டெப்பு அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஃபஸ்ட் ஒன் ஏறு வரிசையில் எழுதணும். அவங்க கொடுத்துருக்க நம்பரை ஏறு வரிசையில் எழுதணும். அதில் நடுவில் இருக்க நம்பர் அதான் வந்துட்டு இடைநிலை அப்படின்னு சொல்லுவோம். இதில் நம்ம என்ன ட்ரிக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் பழைய வீடியோவில் போன 57 டேட்லேயே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா, அந்த ஏறு வரிசையில் எழுதுறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணோம்னா எந்து நடுநிலை உறுப்பாக இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஏறு வரிசை எழுதுங்க. அப்போ அதுலேருந்து என்ன பண்ணோம்னா நம்மளுக்கு பாதி வேலை முடிஞ்சிடும். எது நடுவில் வர வேண்டியதோ அது வரைக்கும் கண்டுபிடிச்சா போதும். அதுக்கு பின்னாடி வரக்கூடிய நம்பர்ஸ் நம்ம தேவையில்லை. ஓகேவா? சரி, ரைட். இப்போ இங்கே நீங்கள் கவனிங்க. கீழ்கண்ட விவரங்களுக்கு இடைநிலை அளவு காண அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இதில் இடைநிலை அளவுங்கிறபோது ஃபஸ்ட்டு எண்ணிக்கை என்ன? 1 2 3 4 5 6 7 நம்பர் இருக்குது. 7 நம்பர் இருந்துச்சு அப்படின்னா இதில் லெஃப்ட் சைடு ஒரு 3 நம்பரும் ரைட் சைடு 3 நம்பரும் போணுச்சு அப்படின்னா இப்போ லெஃப்ட் சைடு 3 நம்பர்னா 1 2 3 4வது நம்பர் தான் அந்த இடைநிலை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ ஏறு வரிசையில் நீங்கள் பாருங்கள், எது 4வது நம்பர் வருதோ அது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். பின்னாடி அதுக்கப்புறம் வரக்கூடிய நம்பரை நம்ம கண்டுபிடிக்க தேவையில்லை. ஓகே, சரி, சின்ன நம்பர் தானே, இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்க வேணாம். பின்னாடி நம்ம பெரிய பெரிய எண்ணிக்கையில் பார்ப்போம். அதில் இடைநிலை பார்க்கும்போது அதோட கஷ்டம் தெரியும். ஓகேங்களா? அதாவது டைம் எப்படி சேவ் பண்ணலாங்கிறது தெரியும். இப்போ இதில் இருக்க சின்ன நம்பர் என்ன? 2. அடுத்து 3 இருக்குது. 3 2 டைம் வருது. ஓகே, அதனால் 2 டைம் நோட் பண்ணிடணும். அதுக்கு அடுத்தது என்ன? 4ங்கிற நம்பர். ஓகேவா? அப்போது 4வது பொசிஷனில் வரக்கூடிய நம்பர் இந்த 4ங்கிறது தான். அப்போது ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். இப்போ நம்மளுக்கு என்ன மிச்சம்? பின்னாடி என்ன நம்பர் வந்தாலும் அது நம்மளுக்கு தேவையில்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 2வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு ஆராய்ச்சியாளர்கள் 13 எலிகளின் உணவு தேடும் பழக்கத்தை மைதாமாவை கொண்டு ஆராய்ச்சி செய்து அவை உணவு தேட எடுத்துக்கொள்ளும் நேரத்தை அப்படின்ட்டு ஒரு 13 நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. அதான் ஸ்டார்டிங்லேயே கொடுத்துட்டாங்க. இதில் அவங்க என்ன கேட்குறாங்க? இடைநிலை அளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது 13 நம்பர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா லெஃப்ட் சைடு ஒரு 6 நம்பர், ரைட் சைடு ஒரு 6 நம்பர் போக நடுவில் இருக்க அந்த 7வது பொசிஷன் உள்ள நம்பர் தான் இடைநிலை. ஓகேங்களா? ஸோ இதான் ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் ஏறு வரிசையில் எழுதுங்க. இப்போ இருக்கலே கம்மியானது என்ன அப்படின்னா இப்போ 20 சம்திங்கில் இருக்கக்கூடிய நம்பர் தான். அப்போது 27. ஓகே, 27 2 டைம் வருது. 27 2 டைம் வருது. அதுக்கு அடுத்தது என்ன? 28. 28 2 டைம் வருது. 28ம் 2 டைம் வருது. அடுத்து 29. 29 அடுத்து ஒரே ஒரு டைம் தான். அதுக்கு அடுத்தது என்ன? அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 31. ஓகே, 31 ஒரு டைம் மட்டும்தான். 31. அதுக்கு அடுத்தது 32. 32 ஒரு டைம் தான் வருது. 32. இப்போ இதிலே நீங்கள் பாருங்கள் எத்தனாவது பொசிஷன் வந்திருக்கு? 1 2 3 4 5 6 7. 7வது பொசிஷன் இந்த 32. அதுதான் நமக்கு தேவையான இடைநிலை. ஓகே, 7வது பொசிஷன். அப்போது ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? இதுக்கப்புறம் நம்ம மற்றதையும் நம்ம கண்டுபிடிச்சி டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 3வது கொஸ்டின் பாருங்கள். 526 265 இந்த மாதிரி புள்ளிகள் கொடுத்து என்ற விவரத்தின் இடைநிலை என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ண வேண்டியது இருக்குது? மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குதுன்னு பார்க்க வேண்டியது இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகேவா? இப்போ 12 இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வேறு வழியில் 2 நம்பரை எடுக்கணும். இப்போ 12 அப்படின்னா நம்ம கரெக்டாக 2ஆக பிரிக்கணும். 6 இந்த சைடு ஒரு 6 6 6 12. அப்போ இங்கே 6வது நம்பரும் 7வது நம்பர் தான் இடைநிலை அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? அந்த 6வது நம்பர் என்ன, 7வது நம்பர் என்ன, இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதில் நல்லா கவனம் பார்க்கணும். ஓகே, எது சின்ன நம்பர் அப்படிங்கிறத. இப்போ 200 சம்திங்கில் 265 இருக்குது, 252 இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் 248 இருக்குது. அப்போ இருக்கிறதுலே கம்மியான நம்பர் பார்த்தோம் அப்படின்னா இந்த 248 தான். அதுக்கப்புறம் 248 நோட் பண்ணிட்டோம். அடுத்து 252. ஓகேவா? அடுத்தது 256. 256. நெக்ஸ்ட்டு 256 நோட் பண்ணிட்டோம். அடுத்து 267 இருக்குது, 265 இருக்குது. அப்போது 265. அதுக்கப்புறம் 267. ஓகேவா? அதுக்கு அடுத்தது இப்போ 265 நோட் பண்ணோம். அடுத்து 267 நோட் பண்ணோம். அதுக்கு அடுத்தது 248
84 இருக்குது. ஓகேவா, 276 இருக்குது. அப்போ 276 நம்ம நோட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது 284. இப்போ இதில் எத்தனாவது பொசிஷன் வந்திருக்கு? 1 2 3 4 5 6 7. அப்போ 6 7ங்கிற அந்த 2 பொசிஷன் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் உள்ள பொசிஷனை நம்ம தேடி எழுதி வருஷம் எழுதி டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதில் இருந்து ஆவரேஜ் அப்படின்னா 2ஐயும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணணும். 2ஐயும் கூட்டினோம் அப்படின்னா 10க்கு 0, பேலன்ஸ் 1. அப்போ 8 8 16க்கு 6, பேலன்ஸு 1. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 5ன்னு வரும். இப்போ 560/2. இங்கே என்ன வரும்? 2 டைம்ஸ் வரும். அடுத்தது 16னா 8 டைம் வரும், 0, 280. ஓகேங்களா? அப்போ 280ங்கிறதா இதோட நடுநிலை. புரியுதுங்களா? இதுதான் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டியது. சின்ன விஷயங்கள் கான்செப்டாக இருந்தாலும் இதில் எப்படி நம்ம டைம் சேவ் பண்ண வேண்டியதுன்னா, இந்த எத்தனாவது பொசிஷன் நடுநிலையாக வரும் அப்படிங்கிறத, இடைநிலையாக வருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா இதோடய நம்ம ஒர்க்கை முடிச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா அதையும் நம்ம எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பொசிஷன் நம்ம பார்த்துட்டு எழுதுகிற டைம் வேஸ்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 4வது கொஸ்டின் பாருங்கள். கீழ்காணும் புள்ளி விவரத்தின் இடைநிலை அளவை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இங்கேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு மொத்தம் எத்தனை எண்ணிக்கைன்னு பார்க்க போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இருக்குது. ஓகே, அப்போ 12னா இந்த சைடு 6 இந்த சைடு 6ன்ட்டு நடுவில் 2 நம்பர் வரணும், ஈவன் நம்பர். அப்போ இங்கே 6 7 இந்த 2 நம்பரும் நம்ம கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணணும். ஓகே, இப்போ சின்ன நம்பர்லேருந்து கால்குலேட் பண்ணோமா? 1 தான் இருக்குல்ல சின்ன நம்பர், 1. அடுத்து 2 இருக்குது, 2. அடுத்து 3 இருக்குது, 3 நம்பர் நோட் பண்ணிடுறோம். இதுக்கப்புறம் வரக்கூடிய நம்பர், அதுக்கப்புறம் 7 தான் இருக்குது. ஸோ அப்போ 7. அடுத்து 9 இருக்குது. ஓகே, 7 9 இதெல்லாம் நம்ம நோட் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்து வர நம்பர் என்ன? 15 இருக்குது, 14 இருக்குது. ஓகே, அப்போது 14 15. ஓகே, இதெல்லாம் நம்ம நோட் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது என்ன? இப்போ இதுலேயே நம்மளுக்கு எத்தனை நம்பர் வந்திருக்கு? 1 2 3 4 5 6 7 6 7 வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ இதுலேருந்தே நம்ம நோட் பண்ணலாம். 14க்கும் 15க்கும் இடைநிலை என்ன? நடுவில் 14.5 தான் இருக்குது. ஓகே, ஈஸி தான். நீங்கள் 2ஐயும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணாலும் இந்த 14.5 தான் வரும். ஆப்ஷன் டி தான் ஓகேனா சரியான ஆன்சர். 5வது கொஸ்டின் பாருங்கள். இங்கே ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலாக இந்த ஒரு டேபிள் மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. டேபிள் கொடுத்து அதுலேருந்து அவங்க என்ன கேட்குறாங்க? இடைநிலை அளவு கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இங்கேயும் அதே சேம் கான்செப்ட் தான். இப்போது மாணவர்களோட எண்ணிக்கை. ஓகேவா, மாணவரோட எண்ணிக்கை ஃபஸ்ட்டு மொத்தம் எத்தனைங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ 6 + 4 10. இங்கே 8 + 2 10. அப்போ 10 10 20. 20 + 16 36. 36 + 7 43. அப்போ மொத்தம் 43 இருக்குது. ஓகேவா, 43 மாணவர்கள் இருக்காங்க. இப்போ இதில் நடுவில் யார் வருவா? 43னா இந்த சைடு ஒரு 21, இந்த சைடு ஒரு 21. அப்போ 21 21 42 வரும். அப்போது 21க்கு அடுத்து உள்ள அந்த 22வது நம்பர் தான் நடுநிலை, இடைநிலை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 22வது பொசிஷனில் யார் இருக்காங்களோ அவங்க என்ன மார்க் எடுத்தாங்களோ அதுதான் இதோட இடைநிலை. புரியுதுங்களா? இப்போ நம்ம மதிப்பெண்கள் நம்ம யோசிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ ஏறு வரிசையில் நம்ம பார்க்கணும். இருக்கிறதுலே கம்மியான மதிப்பெண் என்ன? 9. அந்த 9 எத்தனை மாணவர்கள் எடுத்திருக்காங்க? 4 மாணவர்கள் எடுத்திருக்காங்க. ஓகே, அது கீழே நீங்கள் கவனிக்கணும். 9ங்கிற மதிப்பெண் சின்னது. அந்த 9 மதிப்பெண்ணை 4 மாணவர்கள் எடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தேவை எத்தனாவது? 22வது மாணவர் எத்தனை மதிப்பெண் எடுத்தாங்க அப்படிங்கிறத தெரியணும். ஓகேவா? இப்போ இதுக்கு அடுத்து இல்லை சின்ன கம்மியான மார்க் என்னென்னா 20. ஓகே, இதுக்கு அடுத்தது 20. இந்த 20 எத்தனை மாணவர் எடுத்திருக்காங்க? 6 மாணவர் எடுத்திருக்காங்க. அப்போ மொத்தத்துக்கு 10 மாணவர்கள். இந்த 9 மதிப்பெண் 4 மாணவரும் 20 மதிப்பெண் 6 மாணவர்களும் எடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ மொத்தத்துக்கு எத்தனை பொசிஷன் வந்துருச்சு? 10 பொசிஷன் வந்துருச்சு. இப்போ அதுக்கடுத்து சின்ன நம்பர் என்ன? 25. ஓகேவா, 25 எத்தனை மாணவர் எடுத்திருக்காங்க? 16 மாணவர்கள் எடுத்திருக்காங்க. ஓகே, அப்போது 10வது நம்பர் வரைக்குமே வந்துட்டு இந்த இது முடிஞ்சிருக்கா? அப்போ 11ல் இருந்து 26னா எத்தனை? 10 + 26னா 10 + 16னா 26. அப்போ 11ல் இருந்து 26வது நம்பர் வரைக்குமே என்ன மதிப்பெண் தான் எடுத்திருப்பாங்க? 25 மதிப்பெண் எடுத்திருப்பாங்க. இப்போ நமக்கு தேவையான பொசிஷன் என்ன? 22. அப்போ இந்த 11 to 26க்குள்ளே தானே இந்த 22ம் அடங்கும். ஓகேவா? அப்போ 22வது மாணவன் எடுத்திருக்க மதிப்பு 25. அப்போது இந்த இடைநிலையும் 25ங்கிறது தான் அதுக்கான ஆன்சர். புரியுதுங்களா? நம்ம ஃபஸ்ட்டு மாணவரோட எண்ணிக்கை இந்த மாதிரி டேபிளில் கொடுப்பாங்க. நம்ம வெறும் நம்பர் சீரிஸ் மட்டும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக இடைநிலை என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். இப்போ நீங்கள் இதை எப்படி நீங்கள் யோசித்துக்கலாம் அப்படின்னா,
6 மாணவர்கள், அதாவது மாணவர் எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க, 6 மாணவர்கள் 20ன்னு எடுத்துருக்காங்க. அப்போ என்ன 20 20 20 20 20 20 இந்த மாதிரி 6 டைம் ஒரு நம்பர் இருக்குது. அடுத்து 4 மாணவர்கள் எத்தனை மதிப்பெண் இருக்காங்க, 9 9 9 இந்த மாதிரி இருக்குது. அப்படின்னா ஒரு நம்பர் மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அது ஏறு வரிசையில் எழுதிட்டு மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கோ அதோட இடைநிலை என்ன அப்படிங்கிறத பார்க்குறோமா. அதே கான்செப்ட் தான் இங்கே ஒரு டேபிளாக கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த டேபிளை நீங்கள் புரிஞ்சுக்கணும். 6 மாணவர் இருக்காங்க, அவங்க 20 மதிப்பெண் எடுத்துட்டாங்க, 4 மாணவர் 9 மதிப்பெண். அப்போ இதை ஏறு வரிசையில் நம்ம பார்க்குறோம். எத்தனை மொத்த எண்ணிக்கை என்ன, அதில் நடுநிலை என்ன வரும் அப்படிங்கிற நம்ம பார்த்துட்டு அதோட இடைநிலை கண்டுபிடிச்சலாம். ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட் தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 6வது கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் எண் தொகுதிகளில் சராசரி இடைநிலை முகடு ஒரே மதிப்பாக அமையும் தொகுதி எது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ சராசரி, இப்போ இடைநிலை முகடு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். முகடு அப்படின்னாவே அதிக முறை வந்திருக்க நம்பர் அப்படிங்கிற பார்க்கலாம். இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதிக முறை வந்திருக்கிறது முகடு 2. ஆனால் இதோட இடைநிலை அப்படின்னு பார்க்கும்போது இடைநிலை 2 வரும். பட் சராசரி அப்படின்னு பார்க்கும்போது தான் இங்கே எல்லாத்தையும் கூட்டி 4ஆல் டிவைட் பண்ணும்போது மாறுபடும். ஓகேவா. இப்போ இங்கே என்ன 2 + 2 4 4 4 8 8 10ன்னு வரும். 10 / 4 அப்படிங்கிறம்போது இங்கே 2 பாயிண்ட் சம்திங் வந்துடும். அப்போ இங்கே சமமாக வரலை. அப்போ இந்த இது வரல. ஓகேவா. இதில் பார்த்தோன்னே உங்களால் ஆன்சர் பார்த்தோன்னே ஆன்சர் தெரிஞ்சுக்க முடியும். இருந்தாலும் ஆப்ஷன்லேருந்து ஏலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ இங்கே நீங்கள் கவனிங்க, இதோட ஃபஸ்ட்டு சராசரி அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்கே 3ன்னு இருக்குது, இந்த இடத்துல 1 5 இந்த 2 நம்பர் மட்டும் தான் மாறுபடுது. இப்போ இந்த 5ல் நீங்கள் 3 + 2ன்னு பிரிச்சுட்டு இந்த 2ஐ இங்கே நீங்கள் கொண்டு வாங்க. அப்போ 1 + 2 3ன்னு வந்துடும். அப்போ மொத்தத்துக்கு எல்லாமே 3ன்னு மாறிடுது. அப்போ இங்கே சராசரி 3ன்னு வருதா. அடுத்து இடைநிலையும் 3 தான். 5ல் 3வது நம்பர் அதுவும் 3 தான். ஓகேவா. வருஷப்படி எழுதும்போது இப்போ 1 அடுத்து 3 3 3 அடுத்து 5ன்னு எழுதும்போது இடைநிலை 3 தான் வரும். அடுத்து முகடில் 3 தான் ரிப்பீட்டடாக வருது. அப்போது இங்கே ஒரே சராசரியாக இருக்கட்டும் இடைநிலையாக இருக்கட்டும் முகடு எல்லாத்துக்கும் ஒரே நம்பர் வர்றது இந்த ஆப்ஷன் பியில் தான். அப்போ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். வேறு எதையும் நம்ம செக் பண்ண தேவையில்லை. ஏன்னா ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் கரெக்டான ஆன்சராக வரும். அவங்க கொடுத்துருக்க கண்டிஷனும் ஒரே ஒரு கொஸ்டினுக்கு தான் வந்துட்டு மேட்ச் ஆகும். ஓகேங்களா. ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 7வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு பரவலின் சராசரி மற்றும் முகடு முறையே 66 மற்றும் 60 ஆகும். இடைநிலை அளவு காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி சராசரிக்கு ஒரு வேல்யூ, முகடுக்கு ஒரு வேல்யூ எல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல. சராசரி 66, முகடு 60, அதுக்கப்புறம் இடைநிலை அளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது 3ஐயும் லிங்க் பண்ணுற மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா முகடு = 3 இடைநிலை. ஓகே. 3 டைம்ஸ் ஆஃப் மீடியன். ஓகேவா. இடைநிலை -2 டைம்ஸ் ஆஃப் ஆவரேஜ். ஓகேவா. சராசரி இதுதான் அதற்கான ஃபார்முலா. ஓகேவா. இப்போ இது எப்படி மைண்டில் வச்சுக்க அப்படின்னா இப்போ முகடு அப்படிங்கிறது நம்ம ஒரு ஃபார்முலா வச்சுக்கணும். இடைநிலை அப்படின்னா 3ல், அதாவது ஒத்தப்படை அப்படிங்கும்போது 3ல் எது நடுவில் இருக்கோ அதான் இடைநிலை அப்படின்னு சொல்லுவோம். அதனால் இங்கே 3 டைம்ஸ் வச்சுக்கலாம். சராசரி அப்படின்னாவே பொதுவாக நம்ம 2ஐயும் 2ஆல் டிவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த 2 டைம்ஸ் ஆஃப் சராசரி அப்படிங்கிற மாதிரி மைண்டில் வச்சுக்கலாம். ஓகே. இப்போ கொடுத்துருக்க வேல்யூலாம் நீங்கள் பாருங்கள். முகடு வேல்யூ 60ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. = 3 டைம்ஸ் ஆஃப் இடைநிலை வேல்யூ தெரியாது, அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். -2 டைம்ஸ் ஆஃப் சராசரி வேல்யூ என்ன 66. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணுங்கள். இங்கே 60, இந்த டேம் மைனஸில் இருக்குது. இதை நீங்கள் மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா 132 வரும். இந்த வேல்யூ ஈக்குவல் டு அந்த சைடு போகும்போது ப்ளஸ்ஸாக மாறும். +132. இங்கே 3x அப்படிங்கிறது இருக்கும். இப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். இதெல்லாத்தையும் ஆட் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு 192 இருக்குது. ஓகேவா. 192 = 3x. இப்போ இதில் வந்து எக்ஸோட வேல்யூ தேவை என்ன பண்ணுவோம், 192ஓட 3 டிவைட் பண்ணுவோம். இந்த 3 இந்த சைடு வரும்போது டிவைடில் மாறிடும். அப்போ அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 6 3 18, பேலன்ஸ் 1 12 இருக்குன்னா 4 3 12. அப்போ 64ங்கிறது தான் இதோட இடைநிலை. ஓகே. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா. ஸோ இடைநிலை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா கண்டிப்பாக தெரியணும், இந்த மாதிரி டேட்டாஸ் கொடுத்தாங்கன்னா. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 8வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு மட்டைப்பந்தாட்டத்தில் 11 வீரர்கள் எடுத்த ஓட்டங்கள் முறையே வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதன் இடைநிலை என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் இப்போ 11 இருக்குது. 11 இருந்துச்சுன்னா இந்த சைடு லெஃப்ட் சைடு ஒரு 5, ரைட் சைடு ஒரு 5. அப்போ நடுவில் இருக்க அந்த 6வது நம்பர் தான். ஏன்னா 5 முடிஞ்சுன்னா அடுத்து 6 தானே. இந்த 6 தான் இதோட இடைநிலை. அப்போது 6வது நம்பர் என்ன அப்படிங்க நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. இப்போ இங்கே கொடுத்துருக்கிறதுல ஏறு வரிசையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஒருத்தவனே 0ன்னு இருக்குது. ஓகேவா.
0 இருக்குது. அதுக்கு அடுத்தது என்ன, அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 7ங்கிற நம்பர் தான். ஓகே, 7 நம்ம நோட் பண்ணிடுறோம். அதுக்கு அடுத்தது 7க்கு அப்புறம் உள்ள சின்ன நம்பர் பார்த்தோம்னா 12. ஓகேவா, 7 பார்த்துட்டோம். 12. 12க்கு அப்புறம் உள்ள சின்ன நம்பர் என்ன, 21. ஓகே, 21. 21க்கு அடுத்து உள்ள சின்ன நம்பர் 25. ஓகேங்களா, அப்போ 25. நெக்ஸ்ட்டு 29. ஓகே, இதெல்லாம் பார்க்குறோம். இப்போ இது கவனிங்க, 1 2 3 4 5 6. 6வது தான் நம்மளுக்கு இடைநிலைன்னு தெரியும். அப்போது நம்ம 6வதாக வரக்கூடிய நம்பர் என்ன, 29. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, இப்போ இதுக்கப்புறம் உள்ள நம்பர் எதையுமே நான் யோசிக்க தேவையில்லை. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 9வது கொஸ்டின் பாருங்கள். 12 14 25 23 18 17 24 20 என்ற விவரங்களின் இடைநிலை காண அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே மொத்தம் எத்தனை இருக்குதுன்னு பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8. ஓகே, 8 இருக்குது அப்படின்னா இந்த சைடு 4, இந்த சைடு 4. அப்போது நடுவில் இருக்க அந்த 4வது 5வதுங்கிறது தான் இதோட இடைநிலை. இடைநிலை பொசிஷன் கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணிடணும். ஓகேவா, அப்போது இந்த 4வது பொசிஷன் என்ன, 5வது பொசிஷன் என்னன்னு கண்டுபிடிச்சி 2ஐயும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணணும். ஓகே, இப்போ நடுவில் இருக்க பொசிஷன் என்னன்னு பார்ப்போமா. இருக்கிறதுலே கம்மியான நம்பர் என்ன, 12. ஓகே, 12. அடுத்து 14. அடுத்து 17. அடுத்து 18. நெக்ஸ்ட்டு 12 நோட் பண்ணிட்டோம், 14 நோட் பண்ணிட்டோம், 18 17 நோட் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்தது 20 தான். ஓகேவா, ரைட். இப்போது இந்த 20ல் இதுதான் 4வது பொசிஷன், இது 5வது பொசிஷன். இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்க 2ஐயும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணும்போது 19 தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா, 2ஐயும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணால் சராசரி. அப்போ இந்த 19ங்கிறது தான் அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 10வது கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் தரவுடன் நடுநிலை அளவை கண்டறியும். நடுநிலை சொன்னாலும் இடைநிலை சொன்னாலும் ஒன்று தான். ஓகேவா, ஸோ இதுலேயும் நம்ம என்ன பண்ணணும், மொத்தம் எத்தனை எண்ணிக்கைன்னு பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8. ஓகே, 8னா இந்த சைடு ஒரு 4, இந்த சைடு ஒரு 4. அப்போது 2 நம்பர், 4வது நம்பரும் 5வது நம்பரும் தான் இதோட இடைநிலை. 2ஐயும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ கண்டுபிடிப்போமா. இப்போ இதில் இருக்கலே சின்னது 5 தான். இப்போ 5 நோட் பண்ணலாம். அதுக்கப்புறம் 7, அதுக்கப்புறம் 10, அதுக்கப்புறம் 12, அதுக்கப்புறம் 14. இதுதான் அதோட இடைநிலை. ஓகேவா, இப்போ நம்மளுக்கு தேவையான அந்த 4வது பொசிஷன் 5வது பொசிஷன் வந்துருச்சு. இப்போ இதை 2ஐயும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணால் நடுவில் என்ன, 12க்கும் 14க்கும் நடுவில் என்ன இருக்குது, 13 தான் இருக்குது. ஓகேவா, அப்போது இந்த 13 ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா, ஸோ இடைநிலை கான்செப்டில் ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். அதில் அந்த ஒரு ட்ரிக்கை நீங்கள் மைண்டில் வச்சிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். ஓகேங்களா, ரைட். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.